Hi friends, welcome to Twins Ma's Kitchen. இன்னைக்கு தேங்காய் பால் நெய் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு 1/2 கிலோ நெய் மீன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம் பெரிய பழமாக நறுக்கி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகா, 150 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி வட்ட வட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்குவோம். தேங்காய் பால் நெய் மீன் குழம்பு செய்ய நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். கடாய் சூடானோன்னே ஒரு 50 மில்லி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்குவோம். இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குவோம். வெந்தயமும் ஜீரகமும் இந்த மாதிரி பொரிஞ்சோன்னே நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்குவோம். இது நல்லா வதங்கட்டும். இப்படி ஒரு கிண்டி விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ண புளியை நல்லா கரைச்சிக்குவோம். நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எந்த டஸ்ட்டும் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்குவோம். தேங்காய் பால் நெய் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த குழம்ப வச்சிடலாம். புளியை நல்லா கரைச்சிக்கணும். இப்போ புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதோட மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இந்த மல்லித்தூளில் சீரகம், சோம்பு, மஞ்சள் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கு. அதனால் இதில் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குவோம். அதனால் மஞ்சள் பொடி சேர்க்க தேவையில்லை. நீங்கள் வெறும் மல்லித்தூளாக இருந்தால் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்குவோம். சேர்த்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து இதை நல்லா கரைச்சி வச்சுக்குவோம். கட்டி இல்லாமல் நல்லா கையை போட்டு கரைச்சி வச்சுக்குவோம். கை விட்டு கரைச்சி வச்சுக்குவோம். குழம்பு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த கண்டன்சிக்கு இருக்கிற மாதிரி கரைச்சி வச்சுக்குவோம். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். கொதிக்கும்போது கெட்டியாயிடும். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்குவோம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட தக்காளியை சேர்த்துக்குவோம். தக்காளியையும் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இப்போ வர்ற தக்காளிலாம் கல் மாதிரி இருக்கனால 2-3 உப்பு சேர்த்தா இது நல்லா மசிஞ்சிரும். அதுக்காண்டி 2-3 உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுவோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். குழஞ்சு வேகட்டும். தக்காளி வெங்காயம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு 1/2 மூடி தேங்காயை இந்த மாதிரி திருவி இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். திப்பியாக இல்லாமல் இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ தக்காளி வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இதை ஒரு கிண்டி விட்டுக்கிடுவோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு
1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்து இப்போ இதை நல்லா ஒரு வதக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் கரைசலை இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்து டக்குன்னு மூடி போட்டு மூடிடுவோம். இது ஒரு 10 நிமிஷம் அளவு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம அரைச்ச தேங்காயை இப்படி ஒரு சலிக்கி வச்சு நல்லா வடிகட்டிக்கிடுவோம். வடிகட்டி தேங்காய் பால் எடுத்துக்குவோம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமான பாலாக எடுத்துக்குவோம். இந்த தேங்காய் பால் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் ஆச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு கிண்டிட்டு இந்த மாதிரி குழம்பு நல்லா பச்சை வாசம் போக கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்து ஒரு கலக்கி விட்டுருவோம். இது ஒரு கொதிக்கட்டும். கொஞ்சோண்டு தண்ணி அலசி ஊற்றிக்குவோம். இதை மூடி வச்சுருவோம். இது ஒரு கொதிக்கட்டும். பால் ஊற்றி ஒரு கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கிட்டு நம்ம கழுவி வச்ச மீனை இதோட சேர்த்துக்குவோம். மீன் துண்டுகளை சேர்த்து சிம்மிலே ஒரு 5 நிமிஷம் வைப்போம். அந்த சூட்டில் மீன் வெந்துடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது மேலே மல்லி இலைகளை தூவிக்கிடுவோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அட்டகாசமான சுவையில் தேங்காய் பால் நெய் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.